நீங்க கணக்கு போட்டு பார்க்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். உஷாராயிக்கலாம். இந்த இது நடக்கும். காலை செல்லின்னு சொன்னா ஒரு நட்சத்திரம் விழுவுன்னு சொன்னாங்கல்லண்ணே, அந்த நட்சத்திரம் விழுந்த உடனே நான் என்ன ஆயிடுவேன்? உஷாராயிருவேன். அப்ப நான் என்ன செஞ்சிருவேன்? வந்துருவேன். எப்படிலாம் பைபிள் என்ன பண்ணிருக்காங்க இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. ஏமாந்து போயிடாதீங்க. இந்த மாதிரி நட்சத்திரம் விழுந்ததுக்கு அப்புறம் நான் உஷாராயிருவேன் யாராச்சும் நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க தலைமையில நட்சத்திரம் விழுந்துச்சுன்னா நீங்க எப்படி உஷாராவீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நீங்க நினைக்காத நேரத்துல தான் யார் வருவா? வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வராம இருந்ததுனால மனுஷர்கள் என்ன ஆயிடுவாங்க? நோவா காலத்துல இருந்தது போல அவங்க உணராதவர்களாய் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போகும் மட்டும் என்ன பண்ணாம இருந்தாங்களாம். வெள்ளம் வந்து வீடு மெத்தைகளாம் தண்ணி வருது, அவங்களுக்கு அதான் பிரச்சனை இல்ல. வாரிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போற வரைக்கும் என்ன கிடையாது. இந்த கடைசி காலத்துல அப்படிதான் நடக்க போகுது. அவர் வராருன்னு நாங்களும் காத்திருந்தோம் பிரதர். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல. இப்போ ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா வருகையை சொல்லி பயமுறுத்தாதீங்க. நீங்க வருகையை சொல்லி பயமுறுத்தாதீங்க. ஏசப்பாவே வருகையை பத்தி பல இடத்துல என்ன பண்ணிருக்காரு, சொல்லி இருக்காரு. அவர் சொன்ன வசனத்தை கேட்டாலே எப்படிதான் இருக்குது? பயமா தான் இருக்குது. ஆயத்தமா இல்லாதவனுக்கு எப்படிதான் இருக்கும்? பயமா தான் இருக்கும். பாவத்துல இருக்கிறவனுக்கு எப்படிதான் இருக்கும்? வேத வசனத்தை ஒழுங்கா படிக்காதவனுக்கு எப்படிதான் இருக்கும்? பயமா தான் இருக்கும். ஆண்டவர் வரப்போறாருன்னா உள்ளம் ஆண்டவருக்காக என்ன செய்யும்? ஏங்கும். ஆண்டவரே நீ எப்ப வருவீர்னு. அப்ப அந்த லெவலுக்கு இன்னும் வரலன்னா உங்க இருதயம் உலகத்து மேல இன்னும் எப்படி இருக்கு? இன்பமாக. ஏன்டா அவர் வராரு, இன்னும் கல்யாணம் ஆகல, ஏன்டா அவர் வராரு, இன்னும் வீட்டை கட்டல. நம்ம நினைக்கிறது அவருடைய சமூகத்துல போய் இருக்க போற சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் பெருசு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல,